தாயக பகுதிகளிலே இன்றைய பேசுபொருளாக காணப்படுகின்ற மலர் கண்காட்சி கார்த்திகை 14 முதல் 23 வரை கார்த்திகை மண்வாசம் மலர் முற்றம் என பெயரிடப்பட்டு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினரால் நடாத்தப்பட்டு வருகிறது. இதன் காட்சிகளைத்தான் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கார்த்திகை மாதம் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு விசேஷமான மாதம். காலநிலை இருந்தாலும் சரி, வாழ்வியல் இருந்தாலும் சரி, மக்களால் போற்றப்படுற ஒரு மாதம். அதனால் வந்து எல்லா பண்ணையாளர்களும் இல்லை யாழ்ப்பாணத்தில் வடக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பண்ணையாளர்களும் ஒருங்கிணைந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து மலர் முற்றம் ஒரு கண்காட்சியை வைக்கிறாங்க. மற்றது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த காலத்தில் வந்து நீங்கள் கொண்டே நடுற மரங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்க காலநிலையில் வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் தான் இருக்கும். குறைந்த வெயில், தொடர்ந்து மழை வீழ்ச்சி என்று இருக்கிறதால, அந்த வழியில் ஈரப்பதனம் இருக்கிறதால நடுற மரங்கள் செழிப்பாக அப்படியே வளரக்கூடிய ஒரு தன்மை ஒன்று காணப்படுறது. இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த கண்காட்சியை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த கண்காட்சி வந்து 2014 இருந்து இன்றைக்கு 2025 இடையில் 2 தரம் செய்யல. ஒரு கொரோனா தொற்று பெருங்காலத்திலையும் இந்த போன வருஷம் கடும் மழை காலங்களையும் செய்யலாம். நான் போன முறை பேர் இந்த இதை கட்டாயம் செய்ய வேணும், நாங்கள் இந்த கார்த்திகை மாதத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அதால் என்று சொல்லி இந்த முறை மழை என்றாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்ததுலேயும் ரெயின் கோட்டோட நிற்கிறோம், மழை என்றாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த முறையில் பண்ணையாளர்கள் நாங்கள் இதை இங்கே வந்து செய்திருக்கிறோம். வடமாகாண சபை மரநடுகை மாதமாக கார்த்திகை 1 முதல் 30 வரை காலப்பகுதியை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. அந்த காலப்பகுதியிலேயே இதுவும் இடம்பெறுகின்றது. இது வேறெங்கும் கிடையாது. எமது சங்கிலியன் சந்தையில் அண்மித்திருக்கின்ற கெட்டு பூங்காவில் இடம்பெற்று வருகிறது. இயற்கை அழிமிகு இடமான இந்த பூங்காவிலே மாணவர்களுக்கு இலவசமாகவும் கண்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. பூக்கண்டுகள், பயன் தரும் மரக்கன்றுகள், அழகு செடிகள் என எல்லாமே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இது 2014 ஆரம்பமாகி இன்று வரை இடம்பெற்று வருகின்றது. இருந்தபோதும் கொரோனா காலப்பகுதியிலும் சென்ற வருடம் மழை காரணமாகவும் இடம்பெறாமல் இருந்தது. எமது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் களமாடி மரணித்த மாவீரர்களது நினைவுகளை நினைவு கூறும் முகமாக அந்த மாதத்திலே உணர்வுபூர்வமாக இந்த கண்காட்சி இடம்பெற்று வருகின்றது. மரங்களை விற்கும் விற்பனையாளர்கள், பண்ணையாளர்கள் இதனை ஒரு உணர்வுபூர்வமாக கருதுகின்றனர். மற்றும் கார்த்திகை மாதங்களில் இந்த மரக்கண்டுகளை வாங்கி நடும் பொழுது இந்த காலத்திலே மரங்களை நாட்டினால் மண்ணும் வேரும் மண்ணில் வேரோடுவதற்கு இலகுவாக அமையும், ஈரப்பதம் நிறைந்ததாக இருக்கும் என்பதற்காகவே இந்த மாதத்தை தெரிவு செய்துள்ளனர். ஒரு காலத்தில், குறிப்பாக 2010க்கு பின்னர் எமது நாடு நகரம் மரங்களற்ற நகரங்களாகவே காட்சியளிக்கின்றது. வெயில் அதிகரித்த நகரமாகவும் காணப்படுகின்றது. அதனை பசுமையடைய செய்ய வேண்டியது எமது எல்லோருடைய கடமையாகும். இந்த நிகழ்வு 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் அவர்களால் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சிறப்பித்திருந்தார். மாலை அவிழ்த்து தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வு. அது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகளின் ஆட்சி காலத்தில் தேசிய மலராக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த கார்த்திகை பூவை அணிவித்து அவர்களை வரவேற்றனர். ஆடல், பேச்சு என எல்லாம் இடம்பெற்றது. மாவீரர் தினத்தில் ஆண்டுதோறும் விளக்கேற்றச் செல்பவர்களுக்கும் மாவீரர் குடும்பங்களுக்கும் மரங்கள் வழங்குவது வளமை. அதே பாணியில் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் இதனை இவ்வளவு காலமும் நடத்தி வருகின்றது. இந்த நிகழ்வின் ஆழத்தை அறிந்து நாமும் மரங்களை நட்டு இந்த மாதத்தை பெருமை கொள்ளச் செய்வோமாக. 2வது முறையாக இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்திருக்கிற ஐங்கரநேசன் அவர்களுக்கும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன். 2002ஆம் ஆண்டு நான் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் அழைப்பை ஏற்று ஈழமண்ணுக்கு வருகை இருந்த போது என்னோடு தொடக்கத்தில் இருந்து கடைசி வரையில் இருந்தவர், வழிகாட்டியவர், துணை புரிந்தவர் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்கள். அந்த நட்பு இன்னும் அதே வீரியத்தோடு தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் மீது நான் கொண்டிருக்கிற பற்றுதல்
என் மீது அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை இந்த உறவுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அவருடைய உரையில் என்னை பற்றி சில கருத்துக்களை பதிவு செய்தார். மாணவ பருவத்தில் இருந்து நான் தமிழீழம் குறித்து எத்தகைய புரிதலை கொண்டிருந்தேன், ஈடுபாடு கொண்டிருந்தேன், பற்றுதலை கொண்டிருந்தேன், களப்பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்பதை கோடிட்டு காட்டினார். தன் பிரபாகரன் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவனாக இருந்தேன் என்பதை ஒரு சாட்சியமாக நின்று இங்கே எடுத்துரைத்தார். அதற்காகவும் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1983 கொழும்பிலே நடைபெற்ற இனக்கொலை, பெருங்கலவரம், கருப்பு ஜூலை என்று இன்றைக்கும் நாம் நினைவு கூர்கிற ஒரு கொடூரம் அரங்கேறிய போது தமிழகத்தில் மாணவர் போராட்டங்கள் வெடித்தன. அந்த போராட்டங்களால் ஈர்க்க பெற்றவன், அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் திருமாவளவன் என்பதை பல நிகழ்வுகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன். வீர மறவர்கள் நினைவாக மரம் நடுவது என்கின்றது எங்களுடைய தொழில் தமிழ் மரபில் இருந்து திறந்து வருகின்றது. மரங்களை நாங்கள் இறந்தவர்கள் நினைவாக நடுகை செய்து வழிபடுகின்ற அந்த தொழில் மரபின் தொடர்ச்சியாகவே விடுதலை புலிகளினுடைய மாவீரர் தின நாட்களில் மரக்கன்றுகள், தென்னம்பிள்ளைகளை வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். மாகாண சபை தோற்றம் பெற்றதற்கு பிறகு நாங்கள் அதனை நடாத்த முயற்சித்த பொழுது என்னுடைய வீடு கூட இரவு தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே வடக்கு மாகாண சபையில் 2014ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தை நாங்கள் மரநடுகை மாதமாக பிரகடனம் செய்திருந்தோம். அதன் பின்னர் இந்த மரக்கன்றுகளை நடுகை செய்வதில் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய தயக்கம் இந்த காலப்பகுதியில் ஓரளவுக்கு களைய பெற்றது. துரதிருஷ்டவசமாக 2018ஆம் ஆண்டு வரை கொண்டாடப்பட்ட இந்த மரநடுகை மாதம் மக்களினுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் வெறுமனே அரசு அதிகாரிகளினுடைய இயந்திரங்களினால் மாகாண சபை நிர்வாகம் செய்யப்பட்ட பொழுது இது தொய்வு ஏற்பட்டது. அவர்களும் இதில் அதிக நாட்டம் காட்டவில்லை. இதனாலேயே இந்த பிரேரணியை கொண்டு வந்தவன் என்ற அடிப்படையில் இதனை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றதை உணர்ந்து நாங்கள் இதனை வெகு சிறப்பாக செய்து வருகின்றோம். இந்த மரநடுகை மாதம் வெறுமனே நாங்கள் மரக்கன்றுகளை நடுவது அல்ல, உணர்வு ரீதியாக மக்களை மரநடுகையில் ஈடுபட வைக்க வேண்டும் என்கின்றதையும் ஒரு நோக்கமாக கொண்டது என்பதன் அடிப்படையில் அது வெற்றியிட்டு இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம். இன்று பல்வேறு சுற்றாடல் அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. பிறந்த நாள் நினைவாக, கல்யாண திருமணச் சடங்குகள் நினைவாக, இறந்தவர்களின் நினைவாக எல்லாமே மரக்கன்றுகளை நடுகை செய்கின்ற பழக்கம் எங்களிடம் பரவி இருக்கின்றது. நட்டது அத்தனையும் முளைக்குமா என்று கேட்கின்ற விதண்டாவாத கேள்விகளுக்கு அப்பால் மரநடுகை என்கின்றது ஒரு பண்பாடு. நட்டவர்கள் யாரும் அநேகமாக இப்பொழுது உயிருடன் இல்லை. அவர்கள் தங்களுக்காக மரங்களை நடவில்லை. பின்வர போகும் ஒரு தலைமுறைக்காகத்தான் மரங்களை நட்டார்கள். தியாகிகளும் அப்படித்தான். அவர்கள் தங்களுக்காக உயிரை கொடுக்கவில்லை, பின்வரும் தலைமுறைகளுக்காகத்தான் உயிரை கொடுக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு நிழல் வேண்டும் எப்பொழுது என்று யோசித்தால் ஒரு குடையை நடலாம்,
அல்லது ஒரு கொட்டிலை போடலாம், அல்லது ஒரு தற்காலிக ஏற்பாட்டை செய்யலாம். ஆனால் மரத்தை நடுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு பின்வரப்போகும் ஒரு தலைமுறைக்காகத்தான் அதை செய்கிறோம். பின்வரப்போகும் ஒரு தலைமுறைக்காக தியாகம் செய்வது என்பது உன்னதமானவை என்றால் அந்த தியாகத்தின் விளைவை நாங்கள் அனுபவிக்க மாட்டோம். தியாகிகள் அதன் விளைவை அனுபவிக்கப் போவதில்லை. பின்வருகின்ற தலைமுறை தான் அதை அனுபவிக்கும். தமிழ் மக்களுடைய அரசியல் ஒரு காலம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பண்பு குறைந்து கொண்டு வருகிறது. திருமாவளவன் இங்கே வந்த பொழுது 2018ஆம் ஆண்டு அவர் இந்த மேடையில் பங்கு பெற்றிருந்தார். நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் இந்த நிகழ்வில் அதிக தரம் கதைத்த ஆள் நான் தான். நான் அவர் கடைசியாக வந்த பொழுது அந்த நிகழ்வில் நானும் பேசினேன். அதுக்கு இன்னும் பின்னும் பேசினேன். இப்பொழுது பேசுகிறேன். வலிமையாக நான் சூழலியல் தேசியவாதம் தான் கதைப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் சூழலியல் கதைக்க போவது கிடையாது. நான் நேரடியாகவே அரசியலுக்கு வரப்போகிறேன். மரங்களில் இருந்து தொடங்கலாம். தியாகிகள் தங்களுடைய தலைமுறைகளுக்காக பிறக்கிறார்கள், தங்களுக்காக இறப்பதில்லை என்றால் அவர்கள் பின்வரப்போவதை அனுபவிக்கப் போவதில்லை. அதே போல இந்த மரங்களை நட்டவர்களும் அடுத்த தலைமுறைக்காகத்தான் நடுகிறார்கள். இப்படி பிறகு தலைமுறைக்காக தியாகம் செய்வது என்ற ஒரு மரபு எங்களுடைய அரசியலில் இருந்தது.